வணக்கம் நட்புகளே. கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷினியின் ஆடியோ கதைகள். நீங்க இப்போ கேட்கவிருக்கும் நாவல் நின் கண்ணில் கரைந்தேனடி கண்ணம்மா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 3. இன்றோடு 3 நாட்கள் ஆகிவிட்டது. டெல்லியிலிருந்து விஷ்ணுவும் வருணும் கோவை வந்து வீட்டிற்கு வந்ததும் ஆபீஸ் வருவதாக கூறிய வருணிடம் 2 நாட்கள் ஓய்வெடுத்த பின்னர் வருமாறு கூறி தன் வேலையை பார்க்க சென்றான் விஷ்ணு. தமையன் கூறியதற்காக 2 நாட்கள் ஓய்வெடுத்தவன் இன்று அலுவலகத்திற்கு செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு வந்த விஷ்ணு, வருண், ஆபீஸ் வர வழியில நம்ம ஆர்ட் ஸ்கூல ஒரு விசிட் பண்ணிட்டு வா, ஷவனுக்கு ஏதோ வேலை இருக்கான் என்று கூறி வருணின் பதிலை கூட கேட்காது தான் வந்த வேலை முடிந்து விட்டது என்பது போல் கிளம்பி விட்டான் விஷ்ணு. அதன பார்த்தேன், ஒருவேளை இந்த மிஷினுக்கு உயிர் ஏதாவது வந்துருச்சோன்னு. நீ எல்லாம் கடைசி வரைக்கும் சிங்கிளாவே தான் சாக போற என்று விரைப்பாக போகும் விஷ்ணுவை அர்ச்சனை செய்தான் வருண். பசங்களை பார்த்து கையில குச்சி எடுக்கிற ட்ரில் மாஸ்டர் மாதிரி எப்ப பாரு வருண் எந்திரி, வருண் சாப்பிடு, வருண் தூங்கு, வருண் இத செய், வருண் அதை செய்யணும். மனுஷன உயிரை வாங்குறான் இவன். சீக்கிரமா இவனுக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும், அப்பதானே நம்ம தப்பிக்க முடியும் என்று வில்லன் போல மனதில் திட்டம் தீட்டியவன் சென்று இறங்கியது விஷ்ணு சொல்லிய ஆர்ட் ஸ்கூலில்தான். எத்தனை மாசம் ஆகிடுச்சு இங்க வந்து? இத ஓபன் செஞ்ச அன்னைக்கு வந்தது. அதுக்கப்புறம் இப்பதான் வரோம். பிசினஸ் பாத்துக்கிட்டு ஃப்ரீ டைம்ல இங்க அடிக்கடி வந்து போகணும், அப்பதான் நமக்கும் ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் என்று நினைத்தவன் மேனேஜரை காண சென்றான். மேனேஜருடன் பேசியபடி வெளியே வந்தவன் கண்ணில் பட்டது அந்த அறை. ஆடிய கால்களை அடக்க முடியாதவனாக ஓவிய அறைக்குள் வேகமாக நுழைந்து ஒவ்வொரு படத்தையும் ரசித்தான் வருண். அங்கிருந்து கிளம்பும் நேரம் அவன் கண்ணில் விழுந்தாள் அவள். மேனேஜரை அனுப்பிவிட்டு நேராக அவளிடம் சென்றவன், ஏஞ்சல், நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எப்படியாவது தேடி அந்த மிஷினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நினைச்சேன். தேங்க் காட், அவர் உன்னை எனக்கு நேர்ல காமிச்சிட்டார் என்று மனதில் பேசிக்கொண்டு அவளிடம் சென்று அமைதியாக நின்றான். என்ன ஏதோ மனசுக்கு நெருடலா இருக்கு. சரி, இந்த ஒர்க் முடிஞ்சதும் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். சாப்பிடாதனாலதான் படபடன்னு இருக்கு போல என்று நினைத்தவாறு வரைந்து கொண்டிருந்தாள் மிருதுளா. அவளை எந்த தொல்லையும் செய்யாது அவள் முடிப்பதற்காக காத்திருந்தான் வருண். 1/2 மணி நேரம் கடந்தும் அவள் வரைந்தாள். அவள் வரைந்து முடிப்பதற்காக காத்திருந்து அங்கேயே நின்றவனை அப்பள்ளியில் இருப்பவர்கள் ஒரு மாதிரி பார்த்தனர். இதை எதையும் கண்டு கொள்ளாது அவளையே பார்த்து கொண்டிருந்தான் வருண். சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அதை முடித்து நிமிர்ந்தவள் அதிர்ந்துதான் போனாள். தன்னையே வைத்த கண் வாங்காது பார்க்கும் வருணை கண்டு. அவள் பார்வை மாற்றத்தை கண்ட வருண் அவள் அருகே சென்று பேசினான். ஹாய் ஏஞ்சல், இங்கதான் பிராக்டிஸ் பண்றியா? ஆமாம் என்று தலையாட்டி திருதிருவென விழித்தாள் மிருதுளா. அவள் கண்ணில் மீளாத மிரட்சியை கண்ட வருண், நான் எப்படி இங்கன்னு யோசிக்கிறியா? இது விஷ்ணுவோட ஆர்ட் ஸ்கூல் தான். எப்பவும் ஸ்ரவன் அண்ணா தான் வருவாங்க. அவரால இன்னைக்கு வர முடியல, அதனால நான் வந்தேன். பாத்துட்டு போகும்போது உன்ன மாதிரியே ஒரு சாயல் தெரிஞ்சுது. நீயா இருப்பியோன்னு ஒரு டவுட்ல வந்தேன் என்றான் வருண். அவள் போனை எடுத்து, ஸ்ரவன் அண்ணாக்கு பதிலாதான் நீங்க வந்திருக்கீங்களா? அப்புறம் ஏன் என்னைய பார்த்து பயப்பட வச்சிங்க என்று டைப் செய்து காட்டினாள் மிருதுளா. உன்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? என் அண்ணாக்கு உன்னை பிடிக்கன்னு பாத்துட்டு இருந்தேன் என்றவன் அவளது விரிந்த விழிகளில்தான் உளறியது புரிந்து சமாளித்தான். கண்ண மெதுவா முழி, கழண்டு விழுந்துரு போகுது. சும்மா உன் ரியாக்ஷன் பார்க்கதான் அப்படி சொன்னேன். எப்படி நீ வரைகிற அப்படின்னு தான் பார்த்தேன், போதுமா? இன்னும் ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? உனக்கு விளக்கம் சொல்லி சொல்லியே எனக்கு பசிக்குது. வா, சாப்பிட போகலாம் என்று அவளை எதுவும் கேட்காது அருகே இருந்த ஹோட்டலிற்கு அழைத்து சென்றான். இல்லை இல்லை, இழுத்து சென்றான் வருண். அவள் கோபமடைவாள் என்று தெரிந்தும் அவளை கூட்டி வந்த காரணம் தன்னை பற்றியும் தன் அண்ணனை பற்றியும் அவளிடம் பேசத்தான். வந்து டேபிளில் அமரும் வரை அமைதியாக இருந்தவள் கோபமாக சைகையில் பேசினாள். வாய் பேச வராது, நம்ம என்ன பண்ணாலும் பதில் பேச மாட்டான்னு உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வியா? ஆக்ரோஷமாக பேசிய மிருதுளாவிடம் தண்ணீரை கொடுத்தான் வருண். ரிலாக்ஸ் ஏஞ்சல், உன்னை பார்த்தா எங்க அம்மா மாதிரி இருக்க. அதான் கொஞ்ச நேரம் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன் என்றவனை நம்பாமல் பார்த்த மிருதுளாவிடம்
தன் போனில் இருந்த புகைப்படத்தை காட்டினான் வருண். அதை வாங்கி பார்த்த மிருதுளா குழம்பினாள். தன் முகசாயல் சற்று பொருந்திய 2 பெண்களின் புகைப்படத்தை பார்த்து, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது என் அம்மா மிஸ்ஸஸ் வாசுதேவ், ரைட் சைட்ல என் சித்தி மிஸ்ஸஸ் தேவேந்திரன் என்று கூறி அவளிடமிருந்து போனை வாங்கி ஆர்டர் செய்த உணவை உண்ண ஆரம்பித்தான் வருண் தேவ். அப்ப இவங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க இல்லையா என்று மனம் கேட்ட கேள்விக்கு, அது எதுக்கு உனக்கு, ஒழுங்கா வந்த வேலையை மட்டும் பாரு என்று மூளை மண்டையில் தட்ட சமநிலை அடைந்தாள். பின் நமக்கு எதுக்கு இவங்க எஸ்டிடி என்று தன் முன் இருந்த தோசையை உண்ண ஆரம்பித்தாள். இவளுக்கு வாய்தான் பேசாதுன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். என்னமா வாங்கு வாங்குன்னு வாங்குறா, இவளுக்கு மட்டும் வாய் இருந்திருந்தது நம்ம மிஷின் பாடு திண்டாட்டம்தான். டேய் வருண், அம்மாவா பாக்குறேன் அப்பாவா பாக்குறேன் அப்படின்னு ஏதாவது உன் மனசுல வச்சிருந்தா இப்பவே மறந்துடுடா என்று நினைத்தபடியே சாப்பிட்டான் வருண். உணவு உண்டு கை கழுவ வருண் எழுந்து செல்ல டேபிளில் வைத்திருந்த அவன் போன் அலற ஆரம்பித்தது. எதுவும் உணராத நம் மிருதுளா தோசையை வாயில் போட்டு கரைத்து கொண்டிருந்தாள். சாப்பிட்டு நிமிர வருண் அலைபேசி ஒலித்து ஒலித்து அணைய அப்போதுதான் கவனித்தாள் அவனுக்கு ஏதோ அழைப்பு வருவதை. தன்னால் பேச முடியாது என்று அறிந்தவள் வருண் வருகைக்காக காத்திருக்க வருணோ வந்த பாடில்லை. பொறுமை காத்தில் பறந்து அழைப்பை ஏற்றாள். வருண் எங்க இருக்க, ஏன் இன்னும் ஆபீஸ் வரல என்று கடுகடுத்தான் விஷ்ணு. எதிர்ப்புறம் யாரோ பேசுகிறார்கள் என்றுணர்ந்த மிருதுளா வழக்கமாக தான் பயன்படுத்தும் பேனா டெக்னிக்கை இங்கே உபயோகிக்க அந்த பக்கம் இருந்த விஷ்ணு அமைதியாகி, யார் நீங்க என்றான் விஷ்ணு. அதற்குள் வருண் அங்கு வந்துவிட போனை அவனிடம் நீட்டியவள் அவள் சாப்பிட்டதற்கான பணத்தை அவன் கையில் திணித்து கிளம்பினாள். ஹலோ என்ற வருணுக்கு எதிர்ப்புறம் பல திட்டுக்கள் கிடைக்க, வரேன் என்ற ஒற்றை சொல்லில் அழைப்பை துண்டித்து ஆபீஸிற்கு கிளம்பினான். வருணிடம் பேசிய விஷ்ணுவிற்கோ சில நொடி அமைதியும் அந்த சைகை மொழிக்கு பதில் தெரியாது விழித்தவன் அதற்கு மேல் யோசிக்க விரும்பாது வேலையில் அவனை புகுத்தி கொண்டான். ஏய் மிருதுளா, சேர்மேன உனக்கு முன்னாடியே தெரியுமா என்று வந்ததும் வராததுமாக மிருதுளாவிடம் கேட்டாள் ஒருத்தி. மிருதுளா பதில் கூறும் முன், அப்ப அவர் அண்ணாவையும் தெரியுமா என்று வந்தாள் இன்னொருத்தி. அப்போது மிருதுளாவை பிடிக்காத ஒருத்தி, அதுவும் அவளை எதிரியாக நினைக்கும் ஒருத்தி அவ்விருவரிடம் வந்து, அவளுக்கு வாய் மட்டும்தான் பேச வராது, மத்த விஷயத்துல எல்லாம் சரியான விவரம்தான். ஏன் ரவுண்ட்ஸ் வரும்போது அந்த ஸ்ரவன் கூட இவகிட்ட மட்டும்தான் வந்து பேசுவான். அப்படி என்னதான் இவகிட்ட இருக்குன்னு தெரியல, எல்லாரும் இவ காலில விழுறானுங்க என்று புழுவை போல அவள் பார்க்க துடித்து போனாள் மிருதுளா. அதன்பின் கூட விடாமல் அவள் பேச தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள் மிருதுளா. தான் நினைத்தது நிறைவேறிய சந்தோஷத்தில் வரைய சென்றாள் அவள். வேக வேகமாக சென்ற வருணை புன்னகையுடன் வரவேற்றான் ஸ்ரவன். விஷ்ணு மீட்டிங் ரூம்ல இருக்கான், சீக்கிரம் உன்னை கூட்டிட்டு வர சொன்னான், வா வருண் என்றதும் தலையை மட்டும் அசைத்து உள்ளே சென்றான். வெல்கம் மிஸ்டர் வருண் தேவ் என்று கண்ணில் அனலை வைத்து உதட்டில் சிரிப்பை பூட்டி பேசினான் விஷ்ணு. அவனை பார்த்த வருண் அதை கண்டு கொள்ளாது அட்டகாசமான சிரிப்புடன் வந்தான். அவனுக்கு தான் சளைத்தவன் இல்லை என்பதை காட்டும் விதமாக, தேங்க்யூ மிஸ்டர் விஷ்ணுதேவ் என்றான். இவர்கள் விட்டால் சிறு பிள்ளைகள் போல் அடித்துக் கொள்வார்கள் என்று தெரிந்த ஸ்ரவன் இடையில் நுழைந்து பேசினான். வெல்கம் ஜிஎம் என்று பூங்கொத்தை கொடுக்க, தேங்க்யூ என்று அதை ஏற்றுக்கொண்டான் வருண். ஹாய் மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், ஐ திங்க் ஐ எம் நாட் நியூ டு யூ, so it's waste of time on my introduction. Let's make this meeting a memorable moment. Take the notepad in front of you and make a overview of an ad regarding neem sticks instead of toothbrush. என்றதும் அனைவரும் அவனை பார்வையால் மெச்ச, இப்படி நீ ட்ரிக் பண்ணி என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றது வேஸ்ட், வேற ஏதாவது செய் என்பதைப் போல தன் பார்வையில் அர்த்தத்தை புதைத்து அங்கிருந்து அகன்றான் விஷ்ணு. அத்தியாயம் 4. தன்னை இவ்வளவு கீழ்த்தரமாக பேசிவிட்டாள் என்ற கோபமும் அவளுக்கு பதில் அளிக்க முடியவில்லை என்ற ஆதங்கமும் ஒன்று சேர அதே மனநிலையில் வீட்டிற்கு வந்து அவள் அறையில் அடைந்து கொண்டாள் மிருதுளா. தான் எந்த தவறும் செய்யாத நிலையில் தான் ஏன் அங்கிருந்து வந்தோம் என்று அவள் மேலேயே அவளுக்கு கோபம் வந்தது. வருண் தன்னிடம் பேசியதால்தான் இந்த பழிசொல் என்று நினையாது, தான் யாரிடம் பேசியிருந்தாலும் இப்படிதான் அவள் பேசியிருப்பாள் என்று அவள் உள்மனம் கூற மனம் ரணமானது அவளிற்கு.
படுக்கையில் விழுந்து அழுது கரைவாள் என்ற நம் எண்ணத்தை முற்றிலும் பொய்யாக்கி உறங்கி போனாள் மிருதுளா. அதே சமயம் மீட்டிங் ஹாலில் இருந்த ஸ்ரவன், வாவ், செம்ம மூவ் வருண் என்று பாராட்டினான். இந்த மிஷின் கூட எப்படிதான் நீங்க இத்தனை நாள் குப்பை கொட்டினீங்களோ, உங்களுக்கு கோவிலே கட்டலாம் என்றான் வருண். அவனை பத்தி தெரியாதா? சின்னதா இருந்த இந்த ஆட் கம்பெனிய இப்படி பெருசா மாத்தியிருக்கான். அவனுக்கு வேலைதான் முக்கியம், அப்புறம்தான் நீ நான் எல்லாம். இது தெரிஞ்சும் நீ லேட்டா வரலாமா? நான் முன்னாடி போறேன், சீக்கிரம் இதையெல்லாம் முடிச்சிட்டு நீ வா என்று சென்றான் ஸ்ரவன். ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டேன் இப்போ. அவன்கிட்ட நல்ல பேரு வாங்கதான் சீக்கிரம் கிளம்புன. இந்த ஏஞ்சல பார்த்ததால லேட் ஆகிருச்சு. சரி, சமாளிப்போம், நம்ம அண்ணன் தானே என்று நினைத்த வருண் கம்பெனி ஸ்டாஃப் மெம்பர்ஸிடம் பேசினான். மேக் திஸ் ஓவர்வியூ ஆஸ் பிரசன்டேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் ஆஸ் எ ஸ்மால் டெமோ. நவ் கோ அண்ட் கெட் ரெடி ஃபார் த ஆஃப்டர்நூன் மீட்டிங் என்றவன் ஒருவித கெத்துடன் அவ்வறையை விட்டு வெளியேறினான். போகும் அவனையே பார்த்த சிலர் ஸ்மார்ட் கை என்றும் விஷ்ணுவிற்கு இவன் சற்று பரவாயில்லை என்றும் தங்களுக்குள் பேசி அவன் கூறிய வேலையை செய்ய ஆரம்பித்தனர். எக்ஸ்கியூஸ் மீ என்று ஃபார்மாலிட்டிக்கு கேட்டவன் நேராக சென்று விஷ்ணுவிற்கு அருகே இருந்த தன் நாற்காலியில் அமர்ந்து ஸ்ரவனிடம் பேசினான் வருண். ஸ்ரவன் அண்ணா, நம்ம ஆர்ட் ஸ்கூலுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்காளா? என்ன சம்பந்தம் இல்லாம ஏதோ கேக்குறானே என்று விஷ்ணு அவனை பார்க்க இதை எதையும் கண்டு கொள்ளாது ஸ்ரவனை பார்த்தான் வருண். ஆமா வருண், ஆரஞ்சு ஆர்ட் ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவளோட பெயிண்டிங் எல்லாம் செமையா இருந்துச்சு என்று வருண் கூற அதை ஆச்சரியமாக பார்த்தான் விஷ்ணு. இதுவரை தனது ஓவியத்தை தவிர யாருடைய ஓவியத்தையும் பாராட்டாதவன் ஒரு பெண்ணை புகழ்கிறானே என்று யோசித்தவன் நாளை அந்த பெண்ணை காண வேண்டும் என்று காரணம் இல்லாமல் அவன் மனம் துடித்தது. தான் நினைத்தது முடிந்தது என்ற வெற்றி களிப்பில் விஷ்ணுவை கண்டு கொள்ளாது மதியம் நடக்கப் போகும் மீட்டிங்கிற்கு தயாரானான் வருண். தன்னை கண்டு கொள்ளாமல் இருக்கும் வருணின் முன் தான் கோபமாக இருப்பதை காட்ட, ஸ்ரவன், நேத்து ரிப்போர்ட் கொடுக்க சொன்ன அந்த கம்பெனிக்கு ஓவர்வியூ அனுப்பிட்டியா? பண்ணிட்டேன், ஆனா அவங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஏன் என்று விஷ்ணு கேட்டான். அவங்க கிட்டதான் கேட்கணும். என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 1/2 மணி நேரத்துல எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கணும். இல்ல அந்த டீல் கேன்சல் பண்ணிரு என்றதும் வருணை முறைத்து சென்றான் ஸ்ரவன். இவங்க எதுக்கு என்ன முறைக்கிறாங்க? திட்டினது அவன், ஆனா என்னதான் இந்த உலகம் காரணமா சொல்லும் என்று நினைத்து ஃபைலை பார்த்தான். நான் வரத்துக்குள்ள அவன் நார்மலா இல்ல, உனக்கு இன்னைக்கு மதியம் சோறு இல்ல என்று ஸ்ரவனிடமிருந்து ஒரு மெசேஜ் வர, சோறா சொரணையா? நமக்கு சோறுதான் முக்கியம், ஆனா இந்த மிஷினுக்கு சொரணைதான் முக்கியம். அப்புறம் நம்ம சாப்பிடணும்ல, பசிக்கும்ல என்று தனக்குள் பேசியவன், சாரி அண்ணா, இனி லேட்டா வரமாட்டேன் என்றான் வருண். தனது நாள்காட்டியில் அதை நோட் செய்தவன் வருணிடம் திரும்பி 4057 என்றான். என்ன சொல்ற, புரியல என்ற வருணிடம், இதுவரை நீ லேட்டா வரமாட்டேன்னு சொன்னது இத்தனை தடவை நீ சொல்லியிருக்க, ஆனா ஒரு தடவை கூட காப்பாத்துனது இல்ல என்று தன் வேலையை செய்ய ஆரம்பித்தான். நம்ம சும்மா மிஷின்னு சொல்லிட்டு இருந்தா இவன் நிஜமாவே மிஷின் ஆகிட்டானா என்று வாயை பிளந்து நின்றான் வருண். டேய் அண்ணா, இங்க பாரு, என்னதாண்டா உன் பிரச்சனை? இதெல்லாம் யாராச்சும் கணக்கு வச்சுப்பாங்களா? தனிமை சுடும்போது இதுக்கு மேல கூட செய்வ நீ என்றான் விஷ்ணு. அண்ணா, நம்ம ஸ்கூலுக்கு நாளைக்கு நீ போயிட்டு வந்தா உனக்கு ஒரு சேஞ்சா இருக்கும்ல என்று வருண் கேட்க, ஓடி ஓடி களைச்சு போயிட்டோம், நாளைக்கு ஒரு குட்டி பிரேக் எடுத்தா கூட நல்லாதான் இருக்கும் என்று விஷ்ணுவிற்கும் தோன்ற சரி என்றான். நாளைக்கு மிருதுளாவ பார்த்தா உன்னோட இந்த வெறுமை போகலாம். எனக்கு ஏன் அவதான் உனக்கு சரியான துணைன்னு தோணுது, ஆனா அவதான் உனக்கு ஏத்த ஆளுன்னு மனசு சொல்லுது, பாக்கலாம் என்று மதியம் தான் பேச வேண்டியதை ஒத்திகை பார்க்க ஆரம்பித்தான் வருண். 1/2 மணி நேரத்திற்கு பிறகு உணவுடன் வந்தான் ஸ்ரவன். யாரையும் கண்டு கொள்ளாது உணவு உண்ணும் இடத்திற்கு அவன் செல்ல வருணும் விஷ்ணுவும் அவன் பின்னே சென்றனர். இந்த அபூர்வ சகோதரர்கள் சமாதானம் ஆகிட்டானுங்க போல, நம்மளும் கெத்த மெயின்டைன் பண்ணணும் என்று மனதில் நினைத்து அமைதியாக சாப்பிட்டான் ஸ்ரவன். என்னடா இது, நம்ம ஸ்ரவன் அண்ணாவா என்று அவனை பார்த்தவாறு சாப்பிட்டான் வருண். தான் பேசிய விதம் தவறு என்று தெரிந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாது சாப்பிட்டான் விஷ்ணு. மூவரும் சாப்பிடும் வரை எதுவும் பேசிக் கொள்ளவில்லை என்றாலும் மற்றவர்களை கவனித்தவாறே இருந்தனர். இதற்கு மேல் ஸ்ரவனின் அமைதியை பொறுக்க முடியாத விஷ்ணு, வர வர ரொம்ப ஓவரா போற, சீன் போடாம வேலையை பாரு, நான் நாளைக்கு லீவ் என்றவனை ஆச்சரியமாக பார்த்தான் ஸ்ரவன். என்னாச்சு, எதுக்கு லீவ்?
அதுவா, லவ் பண்ண ஒரு பொண்ண தேட போறேன் என்று கூறி நகர்ந்தான் விஷ்ணு. எந்த நேரத்தில் இப்படி சொன்னானோ, வாழ்நாள் முழுவதும் அவள் காதலை தேடியே அவன் பயணம் இருக்கப் போகிறது என்பதை அறிந்திருக்க மாட்டான். அவனது பதிலில் கள்ள சிரிப்பு சிந்தி தன் வேலையை வருண் பார்க்க, என்னாச்சு இவனுக்கு என்று போகும் அவனையே பார்த்தான் ஸ்ரவன். படுத்தவள் எழுந்து மணியை பார்க்க, அது 4 என்று காட்ட, எழுந்து முகம் கழுவி எங்கோ செல்ல கிளம்பினாள். வேகமாக காரை எடுத்து நேராக அவள் சென்ற இடம் அவளது ஆர்ட் ஸ்கூல். காலையில் அவளை கேவலமாக பேசிய பெண் வெளியே வரும் வரை காத்திருந்தவள் நேராக அவளிடம் சென்றாள். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தன் விரலையும் இடியென அவள் கன்னத்தில் இறக்கி சைகையில் பேச ஆரம்பித்தாள். என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னால நீ பேசுனதுக்கு பதில் பேச முடியாதுன்னா நீ என்ன வேணாலும் பேசுவியா? எனக்கு வாய்தான் பேச வராது. எனக்குன்னு சுய ஒழுக்கம் கௌரவம் இருக்கு. உன் இஷ்டத்துக்கு நீ பேசுறதெல்லாம் கேட்க நான் ஆள் இல்ல. நீ பேசுன மாதிரி உன்னை கேவலமா திட்ட வரல. எல்லாரும் எதை பார்த்து மயங்குனாங்கன்னு உனக்கு தெரியணும், அப்படிதானே? என் திறமைய பார்த்துதான், என் தூய மனசால நான் வரைகிற ஓவியத்தால. உன்ன மாதிரி மனசு முழுசா அழுக்கு இல்ல. இனி இங்கதான் நான் என் கோர்ஸ கண்டினியூ பண்ண போறேன். என்கிட்ட போட்டி போடு திறமையால. ஆனா உன் மனசுல இருக்க குப்பைய தூக்கி போட்டுட்டு வந்து என்று ஆவேசமாக சைகையால் பேசி காரில் ஏறி பறந்தாள் மிருதுளா. மிருதுளா அடித்தது மட்டும்தான் அந்த பெண்ணிற்கு புரிந்தது. அவள் பேசிய அனைத்தும் அவள் சென்ற பின் அருகில் இருந்தவள் கூற, ஒருத்தர் இயலாமையை வைத்து பேசியது எவ்வளவு தவறு என்று வெட்கி அவ்விடம் விட்டு அகன்றாள் அவள். மனம் இப்பொழுதுதான் லேசானது போலிருந்தது மிருதுளாவிற்கு. எந்த பிரச்சனையையும் கண்டு ஒதுங்கவோ தவிர்க்கவோ கூடாது, அதை முறிக்க வேண்டும் என்று அவளது எண்ணம். அதை நிறைவேற்றிய மகிழ்வில் வீட்டிற்கு சென்றாள். வீட்டிற்கு வந்தவள் வருண் வரைந்த அந்த ஓவியத்தின் நினைவாக ஒரு ஓவியத்தை தீட்ட ஆரம்பித்தாள். மனம் ஓரிடத்தில் நிலைக்க கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு பிறகு அதை முடித்து நிமிர்ந்தவளுக்கு அதிர்ச்சி. அதன் காரணமோ, வருணின் ஓவியத்தை வரைய நினைக்க அவளோ ஒரு பகுதியில் வருணின் முகத்தையும் இன்னொரு பகுதியில் விஷ்ணுவின் முகத்தையும் வரைந்திருக்க, இது எப்படி நடந்தது என்று குழம்பிப் போனாள் மிருதுளா.